செய்திகள். வருடாந்திர பாஸ்டேக் முறைக்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் பதிவு செய்துள்ளனர். இதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,440 ரூபாயாகவும் 1 கிராம் 9,180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். மதுரவாயில் சென்னை வெளிவட்ட சாலை வரை 6 வழி உயர்மட்ட மேம்பால சாலைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 202 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 8,308 கோடியில் 6 வழி சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெற உள்ளது. ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ள 2 அடுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. வாட்ஸ்அப் மூலம் அரசின் 50 சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக மெட்டா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வார இறுதி நாட்களை ஒட்டி 1040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இஸ்ரோ மற்றும் நாசா ஆகிய இரண்டும் சேர்ந்து உலகின் மிகப்பெரிய ரேடர் ஆண்டனாவை பூமியின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி சாதனை படைத்துள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக வாரணாசி ரயில் பாதையில் 70 மீட்டர் தூரம் சோலார் பேனல் நிறுவி மின்சாரம் உற்பத்தி செய்யும் புதிய முயற்சியை ரயில்வே துறை துவங்கியுள்ளது. பழனி முருகன் சுவாமி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் ரோப்கார் சேவை தொடங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் கல்வி சுற்றுலாவினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு மெட்ரோ ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயில்கள் மற்றும் வழித்தடங்களுக்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் தொடங்கியுள்ளது. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்களின் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளுக்கு ஏற்ப சென்னை பல்கலைக்கழகம் நடப்பு கல்வியாண்டு முதல் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை படிக்க அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 1,15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 1,137 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் 10 நிமிடத்தில் முன்பதிவுகள் முடிந்தது. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பெயர் விவரங்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 500 கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது. 7513 பேருக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. 30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஸ்ரீ நாராயணகுருவின் பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று அகஸ்தீஸ்வரம், விளவங்கோடு, திருவட்டார் ஆகிய 3 வட்டங்களில் இயங்கும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 12 டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பு தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடன் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வில் 47% பேர் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆன்லைன் வழியாகவோ, திறந்தநிலை மற்றும் தொலைதூர கல்வி வழியாகவோ மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய 6 கோவில்களில் ஒரு கோவிலின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பெரியசாமி அவர்கள் விடுவிப்பை ரத்து செய்த ஹைகோர்ட் உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான இணையதள முன்பதிவு கால அவகாசம் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வருமானம் 2020-21ஆம் ஆண்டில் 49 கோடியாக இருந்த நிலையில் 2023-24ஆம் ஆண்டில் சுமார் 5 மடங்கு உயர்ந்து 243 கோடியாக அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த 18 ஆம்னி பேருந்துகளுக்கு 1,26,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளார். மேலும் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என தொடர்ந்து விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.